தீபாவளிக்கு ஊருக்கு போகலான்னு சொல்லிட்டு கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் குடும்பத்தோடு காத்திருக்கும் போது என் பக்கத்தில் 2 இந்திக்காரன் பேசிக்கிறான். தமிழ்நாடு வேஸ்ட், தமிழ்நாடு பிச்சைக்காரன் ஆடுறான்றான். இதை கேட்ட எனக்கு சடக்குன்னு கோவம் வந்துருச்சு. டேய், ஊர் விட்டு ஊர் வந்து பஞ்சமலைக்கு வந்த பிச்சைக்காரன் நாய், நீ என் நாட்டை பற்றி கேவலமாக பேசுறியா? என் நாட்டில் என்னென்ன இருக்குன்னு நான் சொல்கிறேன்டான்னு சொல்லிட்டு சுடுகாட்டுக்கு சிமெண்ட் சாலை, சமாதிக்கு மணிமண்டபம், செத்து போனவங்களுக்கு 10,000 கோடியில் செலவைக்கிற அளவுக்கு என் நாடு பணக்காரன் ஆடுறா. இது மட்டுமா, தீபாவளி, பொங்கல், ஆயுத பூஜை போன்ற பண்டிகை நாள் வந்துருச்சுன்னா 1000 கோடி 1200 கோடின்னு டார்கெட் வச்சு சாராயம் வைக்கிறதுல என் நாடு தாண்டா நம்பர் 1. இன்னொன்று, எவனாவது கொழுப்படுத்து போய் கள்ளச்சாராயம் கூட செத்து போயிட்டா கூட அவனுக்கு சோலையா 10 லட்சம் தூக்கி கொடுக்குற பெருமை வாய்ந்த நாடுறா என் நாடு. இன்னும் ஒன்று, என் விவசாயிகள் விளைய வச்ச நெல்லை பாதுகாக்கிறதுக்கு குடோன் கட்டுறதுக்கு வக்கு இல்லாதனால இந்த ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் என் நாடு பிச்சைக்காரன் ஆடுறா. இந்த விஷயம் கூட எங்கள் அப்பாவுக்கு முன்னாடியே தெரிஞ்சால் டக்குன்னு ஒரு 10-15 குடோன் கட்டி கொடுத்துருப்பாரா. அவர் 24 வருஷம் பிஸியாகவே இருக்கனால இந்த மாதிரி தேவையில்லாத செய்தியெல்லாம் அவர் காதுக்கு போகாதரா. எங்கள் அப்பா அவ்வளோ பிச்சிரான்னு சொன்னோன்னே அவன் சொல்கிறான், விவசாயிகள் விளைய வச்ச நெல்லை பாதுகாக்க குடோன் கட்டி கொடுக்க நேரம் இல்லாத உங்கள் அப்பாவுக்கு பைசன் படம் பார்க்க நேரம் இருக்கான்னு கேட்குறான். இதை கேட்ட எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. ஏண்டா, தமிழ்நாட்டு நியூஸை தமிழனை விட இந்திக்காரன் நல்லாவே தெரிஞ்சு வச்சிருக்காண்டா. இதுக்கு மேலே இவன் ஏதாவது பேசலாம் நமக்கு தாண்டா அவமானம் சொல்லிட்டு வாயும் மூடிட்டு நான் பாட்டு கிளம்பிட்டேன்.